ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள்னா அப்படி இருக்கும், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து ரிமோட் கார் கேட்டிருந்தேன். அவங்க வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. அது வந்து நேற்று வர முடியுது. நான் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, எதனால் வரல, நேற்றே வரல, ஏதோ காட்டுதுமே தான் உங்களுக்கு வந்துருவோன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ஓரளவு பேசினேன், சீரியஸாக நான் தான் பேசினேன். அதுக்கு அவங்க வந்து ஓகே நான் பார்க்குறேன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்துடுச்சு. இன்றைக்குள்ளே வரும்னு சொன்னாங்க. நான் வரலன்னா கேட்டேன். அவங்க கண்டிப்பாக வந்துடும் சார் அப்படின்ட்டாங்க. ஓகே நான் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்துடுச்சு. இது வந்து மினிமம் 1169 வந்து 1169 ரூபா. அவ்வளோதாங்க. இது எனக்கு அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு சொல்லுவேன். பட் நல்லா குவாலிட்டி ஒர்த்து. நான் இது முன்னாடியே வந்து சொல்லி அன்பேக்கேஜ் பண்ணி பேட்டரி சார்ஜ் போட்டு அதெல்லாம் எடுத்தாச்சு. மொத்தம் 60 நிமிஷம் 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். வந்து ஒன்று எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இதான் பாக்ஸ் பாருங்கள். இது நல்லா இருக்குது, சூப்பர் கார். நான் ரிவ்யூலாம் பார்த்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பேப்பரோட பிச்சுக்கிட்டே வந்துச்சுங்க. அது பேப்பர் போட்டல. அப்புறம் இங்கே வேறு இது இந்த சைடில் திரும்ப ஒட்டினேன். அந்த கம்மு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. அதனால தெரியாமல் திரும்ப ஒட்டிட்டேன். நான் ஆல்ரெடி அன்டாக்கெட் பண்ணேன். அவங்க ரிமோட் எப்படி வேறு லெவலில் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் திரும்ப வைக்க முடியல. அதனால் ரிமோட் நான் நார்மலாக வச்சுட்டேன். வெளியே அந்த மாதிரி பாக்ஸ் வச்சுட்டு வெளியே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரேடியோ கண்ட்ரோலில் தான். ஸ்மோக் டைப் இந்த காரில் இல்லை, ஸ்பெஷல் டைப் எல்லாம் ஸ்மோக் டைப். ஸ்மோக் இருக்கும். லெஃப்ட் ரைட் கம்பல்சரி வரும். இது கிட்னா ஸ்மோக் வரும். இங்கே ஸ்க்ரூலாம் இருக்குது. இது ஒரு ஸ்க்ரூவாக இருக்கும் போல். ஓகே, ரிமோட்டை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காருக்கு நீங்கள் கேட்பீங்க ஒரு டவுட்டுக்கு, என்ன கார் வாங்கியிருந்த, இது வாங்கியிருந்தியா, இந்த ப்ளூ கலர் வாங்கியிருந்தியா, அப்படின்னா ரெட் கலர் வாங்கியிருந்தியா, இல்லை அதே இந்த டார்க் ப்ளூ வாங்கியிருந்தியா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை கோல்டு ஸ்கின் அதெல்லாம் இருக்குது, பிளாக் கூட இருக்குன்னு நான் அதெல்லாம் இது ரெட்டு வாங்கியிருந்தேன். ஒர்க் ரெட்டு தான் சூப்பராக இருந்தது. கலர் அட்ராக்ஷனாக. பட் டார்க் ரெட்டு மாதிரி இருக்குது பாருங்க. எனக்கு லைட் ரெட்டாக கிடச்சிது. வாங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அது இல்லையே. இருக்குது இது கவரில் போட்டிருக்கோம். நம்ம இங்கே இதே ஓப்பன் பண்ணுறோம். 1 மணி ஆச்சு. திறந்து வைத்து வந்து விட்டது கார். இது வந்து ரெட் கலர்லேயே இருக்குது. நான் வந்து ரெட் கலர் தான் ஆர்டர் பண்ணேன். பவர் 10ன்னு போட்டுருக்குது. மெட்டல் ஸ்போர்ட் ரேசிங் கார் 10 10வது நம்பர். இது நல்லா இருக்குது. இதுதான் ஸ்மோக் வரும். இங்கேருந்து நார்மல் ஸ்மோக் வரும். அது நமக்கு என்ன கலராக, இதில் வந்து இந்த ஹோலில் வாட்டர் அப்ளை பண்ணணும். இந்த ஹோலில் வாட்டர் அப்ளை பண்ணணும். நானும் வாட்டர் தான் அப்ளை பண்ணேன். ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம காரை பார்த்தாச்சு. டவுனில் பேட்டரிக்கு மாற்ற வேண்டிய எல்லாருக்கும் தெரியும். பேட்டரி ஸ்விட்ச். இங்கே ஒரு லைட்டிங் செட்டிங் இருக்குது. இங்கே ஒரு லைட் செட்டிங் இருக்குது. அது வந்து லைட் எரியும். நம்ம பார்க்கலாம். நிறைய ஃபிட்டிங் அது ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க ஒரு பேட்ரிஸ், அப்புறம் நிறைய ப்ளா செக்ஸாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பாட்டில் நிப்பிள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க சார்ஜிங் ஃபார் 60 minutes பிஃபோர் யூஸிங். அதை வந்து யூஸ் பண்ணுறோம். கார் வந்தோடனே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 60 நிமிஷம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அலர்ட்லாம் கொடுப்பாங்களே, இங்கேயே கொடுக்கல போல. அதை நான் ஒரு கார்டில் கொடுத்துருந்தாங்க அலர்ட். பட் இதில் கொடுக்கல. அதுக்கு பார்த்தா இந்த கவரில் கொடுத்துட்டாங்க. ஓப்பன் பண்ணிடுவோம். ஆச்சு அதுங்க. அந்த நிப்பிள், அந்த நிப்பிள்லாம் அந்த வாட்டர் சப்ளை பண்ணுற நிப்பிள். இது அந்த வாட்டர் சப்ளை பண்ணணும். சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பேட்ரி சார்ஜிங் எல்லாம் உள்ளே லாக் பண்ணுற மாதிரி இது ஒன்று. அப்புறம் ஒரு பெரிய என்னுடைய வேலையே மிச்சம் பண்ணியிருக்காங்க. 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டில் போடுறதுக்கு. இந்த பேட்ரி கொடுக்கலன்னா நான் கடையில் போய் வாங்க வேண்டியது வந்துருக்கும். இதில் 1169 ரூபாய்க்கு பேட்ரி அது இது எல்லாம் அப்படி ஸ்டோர் ஆகிடுச்சு. அப்புறம் டெலிவரி சார்ஜெலாம் வாங்கலை. ஓகே, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே நான் ஃபுல்லாக தான் காட்டுறேன்.
ஒன்று கூட விட மாட்டேன். இதை திறந்துடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கே வருங்க, ஸ்க்ரூவோடைய ஓட்டை இருக்கா, இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க திறக்கணும். ஓய் நல்லா ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த பிடிக்காத வேலையை இது அந்த ஸ்க்ரூவை கழட்டி வச்சு மாட்டி இதாங்க ஸ்க்ரூ ஃபுல்லாக இங்கே இதில் விழுந்துருச்சு. பிளாக் டர்ன்லேயே கொடுத்துருக்காங்க, ரிமோட் கலரில். ரிமோட்டுடைய கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும்னு காட்டுறோம். இங்கே இருக்கா, இதை வந்து இப்படி கட்டுறதோ இப்படி கட்டுறது இல்லை, இப்படி தள்ளினா வந்துடும். நீங்கள் 2 பேனாசோனிக், இது நார்மல் பேட்டரி போட்டுக்கலாம். ஏஏ பேட்டரி பேனாசோனிக், இது கரெக்டாக இருக்கும். மேல் பக்கத்தில் இது பக்கம். இப்போ இதை வந்து அதே மாதிரி இது திறந்த மாதிரியே இப்படி வச்சுக்கணும். அப்படியே இது உள்ள தள்ளிக்கிட்டே வந்து இப்படி முடிக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக மூடி விட்டணும். இது வந்து இதில் எத்தனை ஃப்ரண்ட்டு, இதில் எத்தனை பேக்கு, இது திருப்பினா லெஃப்ட்டு, இது திருப்பினா ரைட்டு. பக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் பை மீ இல்லை ஒர்த்தாக இருக்காது, ரொம்ப மோசமானது. இங்கே தான் ஸ்க்ரூ வச்சுட்டு தேடுற வேலை தான் எனக்கு பெரிய வேலையாகவே இருக்குது. இன்னைக்கு தேடுற வேலை எல்லாம் வச்சு அசால்ட்டாக முடிச்சுக்கலாம் காரு. இந்த ஸ்க்ரூ மாட்ட சொல்ல கைட்டு சொல்லி என் கை நடக்கும், கம்பல்சரி நடக்கும். நம்ம இதை டைப் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ டைப் பண்ணதுக்கு நல்லா அழிச்சு பார்த்துக்கலாம். நம்ம லைட் இருந்தால் அந்த ஓட்டு நடக்கும். சப்போஸ் லைட் ஸ்டக் ஆச்சுன்னா ரிமோட் இந்த ப்ராப்ளம், கனெக்ஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மாற்றலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேட்ரி இது வந்து 60 மினிட்ஸ். இதோட இது எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்குல்லங்க இந்த இதை வந்து கயிட்டுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே வந்து ஒரு இது மாதிரி இருக்குல்ல, இது வந்து இதில் அழுத்தினா கயிட்ட முடியும். ஆனால் நீங்கள் நார்மல் லாக் பண்ணி இந்த 2 ஹோல் இருக்கா, இங்கே 2 ஹோல் இருக்குல்ல, அது வந்து இங்கே 2 பின் மாதிரி இருக்கிறதுல இப்படி வச்சு அப்படி ஒரு திருப்பி வேணால் வச்சுக்கணும். இந்த நாப் மாதிரி இருக்குல்ல மேலே, இங்கே வர நாப் மாதிரி இருக்கா, இது வந்து இந்த இது பார்த்த மாதிரி வரணும். மேலே இது பார்த்த மாதிரி இது வந்து லாக் பண்ணிடும். திறக்க சொல்ல இங்கே இருக்குல்ல, இதோட கிளிக் பண்ணி இப்படி ஈத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், எடுத்திங்கன்னா வந்துடும். பேசி பழகிடுச்சு. காரோடைய பாட்டை கைட்டிடும். அப்புறம் ஆனோட ஸ்கூலுக்காக இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுக்கான பார்ட் இங்கே இருக்கா தெரிதானே, அதான் இது கைட்டுவோம். எல்லாத்துலேயும் அந்த ஸ்க்ரூ கைட்டுறதுல அழகாக போட்டிருக்காங்க. ஸ்க்ரூவோடைய சிம்பிள் வரைஞ்சிருக்காங்க. இங்கே தான் ஸ்க்ரூ கைட்டணும், இந்த குப்பை தொட்டில் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பேட்ரி எப்படின்னா போடணும், அது வந்து பேட்டரியோட சேர்த்து குப்பை தொட்டில் போட்டுறாதுன்றாங்க. அதனால் அது மாட்டிடுவோம். ஓவன் வேண்டாம்னா இங்கே லாக் மாதிரி இருக்கும். எங்கே வச்சேன் பேட்ரி, இங்கே இருக்குங்க. இந்த காரோட அதே மாதிரி தாங்க, அந்த பாயிலில் வைக்கணும்ல அதே மாதிரி தான் இதில் வச்சு லிங்க் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்போது இந்த பகுதி இருக்குல்ல, இந்த மேலே இந்த அப்படியே தூக்கி இருக்கு, அதை வந்து படுத்துருக்கணும். இப்படி படுத்துருந்தா மட்டும் தான் நம்மளால் மூட முடியும், இல்லைன்னா மூட முடியாது. இப்போ நம்ம மூடிட வேண்டியது தான். இப்போ இதுக்கு வேற ஆணி தெரிஞ்சிட்டு இருக்கு, இதோட ஆணி வேற. இது நம்ம இப்போ நல்லா ஸ்க்ரூ போட்டு, ஐயோ தீ வச்சோன்னா இப்போ வெளியே தரணும். நம்ம எதாவது நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம். பண்ணிட்டேன். இந்த நிப்பில் வாட்டர் ப்ரெஸ் பண்ணி போட்டுட்டேன். நம்மளோட கவரையும் தொலைக்கூடாது. அஃப்கோர்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த கவர்லேயே போட்டுக்கணும். அது மேனஸ் மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். இந்த டவா எடுத்து இது போட்டு இப்போ ஓரம் வச்சுக்கணும். வச்சாச்சா, நல்லா டர்ன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஏ ரைட் லெஃப்ட் ஏ ரைட் திரும்பணும். ஓகே, இப்போ ஆன் பண்ணுவோமா? ரெடி. இப்போ நான் டவுன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இவர் லைட் எடுத்தால் அவங்களுக்கு லைட் ஃபங்க்ஷன் செய்யப்பா, எனக்கே கண்ணாக இருக்குது. இப்போ நான் டர்ன் பண்ணுறதுக்காக வர பாருங்க. இது ஸ்மோக்கிங் கார்.
இந்த மாதிரி ஓட சொல்ல டவுனில் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இது வந்து நார்மல். இந்த மாதிரி ஸ்மோக் வரும். ஸ்மோக் வராது, லைட் எறதுனால ஸ்மோக் நார்மலாக வெள்ளை கலரில் தான் வரும். பட் லைட்டோட எஃபெக்ட்னால நம்ம பார்க்க ப்ளூ கலரில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டர் கொஞ்சம் அவுட் ஆஃப் வெள்ளை மாதிரி வரும், வெளியில் வரும் ஓட்டத்தில். அந்த மாதிரி இப்போ பேக்கில் ஓட்டிங்கன்னா எதுவும் போக வராது. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு பட்டன் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அதை அழுத்திங்கன்னா வெறும் புகை மட்டும் வரும். புகையில் கை வச்சிங்கன்னா சில்லுன்னு ஒன்றுன்னு பார்த்தா தண்ணி, புகை பார்த்தா தண்ணி வருது. எவ்வளோ ஃபோர்ஸ் பாருங்க. டவுன் வச்சு ஓகே நான் சொல்கிறது டவுனில் வச்சு ஓட்டிட்டா பெஸ்ட்டு. லெஃப்ட் டர்ன் பண்ணி ரன் பண்ணுவோம். ரைட் டர்ன் பண்ணி பேக் வருவோம். இப்போ அதே ரைட் டர்ன் பண்ணி ஃப்ரண்ட் வருவோம். அவ்வளோதாங்க. இதாங்க அந்த காரோடைய ஃபங்க்ஷனிங். நல்லா ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த லைட்ஸுடைய பேசுன புகை தாங்க வேறு லெவலில் புகை வருதுங்க அந்த காரில். இது பாருங்க புகையாக வந்து தருது, வேறு லெவல் புகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார் வேணுன்னா ஒன்றும் இல்லை, அமேசானில் போய் இது மான்ஸ்டர் ட்ரக்குன்னு நினைக்கிறேன். மான்ஸ்டர் ட்ரக் ராக் கார்பில் இருக்காரு. இதில் உண்மையான பெரிய ஸ்பீட் இது ஸ்போர்ட் ரேசிங் 10 மெட்டல்னு போடுங்க, கண்டிப்பாக வரும். நல்லா இருக்குது, சூப்பர் காருங்க. இது வேறு லெவலில் இருக்குது. ஒன்லி எனக்கு ஜஸ்ட் 1169 அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். நான் வந்து லேட் பண்ணேன்னா அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.